கடவுளுக்கு உகந்த ஆராதனைகளுள் அபிஷேகமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் கூறப்படுகிறது. 12 வகை திரவியங்களைக் கொண்டே அபிஷேகம் நடத்தப்படுகிறது. அவை எண்ணெய், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம், நெய், பால், தயிர், தேன், கரும்புச்சாறு, பழரசம், இளநீர், சந்தனம், சுத்த ஜலம் போன்றவை. ஒரு கோயிலின் மூலவர் சிலை எந்த அளவுக்கு அருள் ஆற்றலை வெளிப்படுத்துவதாக அமைகிறது என்பது அந்த சிலைக்கு செய்யப்படும் அபிஷேக திரவியங்களின் எண்ணிக்கையையும் அளவையும் சிறப்பையும் பொறுத்தே அமையும். அபிஷேகங்களில் மகா அபிஷேகம், அன்னாபிஷேகம், சங்காபிஷேகம் ஆகிய 3ம் சிறந்ததாகும். கருவறையில் கற்சிலையாக காட்சி தரும் மூலவர் திருமேனி பிரபஞ்ச சக்திகளை எல்லாம் ஒருங்கே ஈர்த்து அதை கோயில் முழுவதும் பரவச் செய்கிறது. இந்த ஆற்றலானது அபிஷேகம் செய்வதால் பல மடங்கு அதிகரிக்கிறது. பழமையான கோயில்களில் உள்ள மூலவர் சிலைகளின் பீடத்தில் அரிய மூலிகைகளும் ஆற்றல் வாய்ந்த மந்திரத் தகடும் பதிக்கப்பட்டு உள்ளன. இவை வெளிப்படுத்தும் ஆற்றலும் அபிஷேக தீர்த்தத்தில் கலக்கிறது. அதனால்தான் நாம் தலையில் தெளித்துக் கொண்டாலும் உட்கொண்டாலும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. பால் அபிஷேகம் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்திக்கு செய்யப்படும் போது முக்கியத்துவம் பெறுகிறது. முருகனுக்கு திருநீரு, பால், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யும் போது அளவு கடந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. அதன் காரணமாக பக்தர்கள் வாழ்க்கையில் செழுமையும் நலமும் நிறைகிறது. ஆண்டவனின் அருளாற்றலை அதிகரிக்க செய்யக்கூடிய அற்புதமான செயல் அபிஷேகம். உங்களால் இயன்ற போதெல்லாம் அபிஷேக நேரத்தில் கோயில்களுக்கு செல்லுங்கள். நாம் நேரடியாக அபிஷேகத்தை தரிசிக்க வேண்டும் என்பது இல்லை. கோயிலுக்குள் இருந்தாலே போதும், வாழ்வில் கோடி நன்மைகள் சேரும். மனமும் உடலும் தூய்மை பெறும்.